ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான பாடசாலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல பிள்ளைகள் ஒழுங்கும் கிரமமாக சீரும் சிறப்புமாக இந்த நாளை அனுசரிப்பதற்காக நாங்கள் தலைவர்களாக, ஒருவேளை பெற்றோராக, இந்த திருச்சபையின் மூப்பர்களாக மனதார இந்த பாடசாலையையும் இந்த பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளையும் இந்த சுதந்திர தின விழாவிலே வாழ்த்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வேதத்திலே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நினைவுபடுத்தி அருமையான பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிக்காக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இதே போல ஒரு நிகழ்ச்சியை தான் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இஸ்ராயல் என்கிற ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளை பார்த்த தம்முடைய ஜனத்தை பார்த்த ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவள் இடுகிற கூக்குகளை நான் கேட்டேன், அவர்களை நான் எகிப்தியுடைய கையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக நானே இறங்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எகிப்திய ராஜாக்களுக்கு அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் என்கிற மக்களை விடுதலை செய்ததை வேதத்திலே வாசிக்க முடியும். ஒருவேளை எகிப்து என்பது இன்றைக்கு இருள், ஒருவேளை எகிப்து என்பது ஆதிக்கம், எகிப்து என்பது நம்மளை யாரோ ஒருவர் நம்மளை அடிமைப்படுத்துகிற காரியம். யாரையும் நாம் அடிமைப்பட விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சுதந்திரம் என்கிற வார்த்தையை வேதத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவேதான் கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த வார்த்தை தான் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின போராளிகளுக்கு அஸ்திவாரமான வார்த்தையாக அமைய ஆரம்பித்தது. ஒருவேளை இந்திய தேசத்தினுடைய தேசப்பிதா, தேச தலைவர் என்று, தேசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தியடிகளை குறித்து நாம் பார்ப்போமானால், மகாத்மா காந்தியடிகளுக்கு இந்தியாவில் நல்ல செல்வாக்கு இருந்தது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடத்தக்கதாக ஆங்காங்கே இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்ட போராளிகள் ஆங்காங்கே இருந்தார்கள். ஒருவேளை மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது ஜான்சி ராணி போன்ற தலைவர்கள் இருந்தார்கள். வீர முழக்கத்தை ஆவேசமாக ஜனங்களுக்குள்ளே பேசி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற பாரதியார் இருந்தார். ஆங்காங்கே மாகாண பிரபுக்களுடைய ஜமீன்தார்கள் தம்முடைய செல்வங்களாலும் பொன்னாலும் பொருளாலும் படைகளை திரட்டி கொண்டு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவரிடத்தில் வலிமை இருந்துச்சு. ஆனால் காந்தியுடைய ஆழ்ந்த மனதில் வன்முறையை வைத்து இந்த தேசத்திற்கு விடுதலையை பெறுவதை விட அகிம்சை என்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு இந்த தேசத்திற்கு விடுதலை பெற வேண்டும் என்று அவர் மிகுந்த ஆழ்ந்த ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். அந்த அகிம்சைங்கிற வார்த்தை எங்கிருந்து அவர் கற்றுக்கொண்டார் என்று அவருடைய சுயசரிதை என்கிற அவருடைய புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது அவர் நான் வைத்திருக்கிற வேதத்திலிருந்து தான், பைபிளிலிருந்து தான் அநேக அகிம்சையான காரியங்களை கற்றுக்கொண்டேன். இந்த தேசமும் இந்த இயேசு கிறிஸ்து எப்படி அகிம்சையோடு கூட சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தாரோ, அந்த சிலுவை என்கிற அந்த போராட்டத்திலிருந்து அவர் வெற்றி சிறந்ததை உலகமே அறிந்திருக்கிறது. உலகமே இயேசு என்கிற வார்த்தையை இன்றைய வரைக்கும் அதை வைத்து காண்பிக்கிறாரானால் அவருடைய அகிம்சை, அவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற மாண்பு, அவர் சிலுவையை கூட பொறுப்பெடுத்தாமல் அந்த சிலுவையிலிருந்து இந்த தேசத்திற்கு எதை நாம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் தன்னையே அவர் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த அகிம்சை தான் இந்த ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலையை நம்ம கொண்டு வர முடியும் என்று சொல்லி காந்தியடிகள் நினைத்தார்கள், அதை சாதித்தார்கள். ஆகவேதான் இன்றைக்கும் ஒருவேளை 78 வருடங்கள் கடந்து வந்தாலும் இந்த இந்தியாவுடைய தந்தை என்று யாரை நாம் சொல்ல முடியும்? வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஒருவேளை சட்ட மேதை ஆனால் அம்பேத்கரை குறித்து நம்ம சட்ட ரீதியாக நீதி நியாயத்தை குறித்து போதிக்கிற பொழுது அங்கே ஒருவர் இருக்கிறார். அங்கே அம்பேத்கரை நாம் நினைத்து பார்க்க முடியும். ஒருவேளை இந்த தேசத்தை விடுதலை பெற்ற பின்னதாக யாரை இந்த தேசத்தை சரியாக நிலையிலே
கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி யோசிக்கிற பொழுது ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். அவர் இந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு தலைவராகத்தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த தேசத்துடைய தந்தை என்று சொல்கிற, இந்த தேசத்துக்கு ஒரு தகப்பன் என்று சொல்கிற ஸ்தானத்தை யார் சொல்ல முடியும்? அது அண்ணல் காந்தியடிகள் தான் சொல்ல முடியும். அந்த காந்தியடிகளை அவரோடு கூட இணைந்து போராடின எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறந்த தலைவர்களை அந்த நாட்களில் தெரிந்தெடுத்து இந்த தேசம் விடுதலை பெற்றது. அந்த விடுதலின் அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு யாருக்கும் அடிமை கிடையாது. எல்லாருக்கும் பேசுகிற சுதந்திரம், என்ன வேலைனாலும் செய்யலாம், அந்த வேலை செய்வதற்கான சுதந்திரம், நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம், கருத்து சுதந்திரம் எல்லாமே இருக்கிறது. யாரும் ஒரு ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு தேசத்தில் சட்டங்கள் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். சட்டங்களை நிறைவேற்றின தலைவர்களுக்காகவும் இந்த தேசத்தை மீண்டுமாக நடத்தி வந்த தலைவர்களுக்காகவும் நன்றி சொல்லுவோம். இந்த தேசத்தை இதுபோல பேச்சு உரிமை, இதுபோல மத உரிமை, இதுபோல சுதந்திரமான உரிமையை பெற்று தந்த தலைவர்களை மனதார வாழ்த்துவோம். அருமையான மாணவ செல்வங்கள், அத்தகைய சுதந்திர எண்ணங்களோடு கூட எதிர்காலத்தில் ஒரு திருச்சபைக்கு நல்ல தலைவர்களாக, சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மருத்துவராக, நல்ல ஒரு சட்ட வல்லுநர்களாக, இந்த கிராமப்புறத்தை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்கிற, இந்த கிராமப்புறத்தை மேம்படுத்துகிற தலைவர்களாக உருவாக மனதார நாளில் பெற்றோரோடு கூட எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளை வாழ்த்துவோம். பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கட்டும். இங்கே பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்களை மனதார வாழ்த்துவோம். இங்கே படிக்கிற அருமையான மாணவ செல்வங்களை மனதார வாழ்த்துவோம். நாம் வைத்திருக்கிற பாடசாலை நேற்று இன்று முளைத்த பாடசாலை அல்ல. இது என்னைக்கு இந்த திருச்சபை இந்த இடத்துல உருவாக காரணமாக இருந்தோ, அந்த திருச்சபை உருவான நாளிலிருந்து இந்த இடத்துல பாடசாலையும் இயங்கி வருகிறது. இதில் படித்தவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் அப்பா அம்மா படித்திருக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலை நாளொரு மேனியாக வளர தேவன் கிருபை செய்வாராக. 78வது சுதந்திரத்தினர் நல் வாழ்த்துக்களை மேடையில் இருக்கிற பெரியவர்கள் சார்பாக, மாணவ செல்வங்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம். இந்த ஆண்டு நமக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியின் சுதந்திர நாளாக அமைய, சுதந்திர ஆண்டாக அமைய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.